வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே உள்ள பார்த்தோம்னா செம்பரி கிடாய்கள் நிறைய வரத்து இருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இதெல்லாம் என்ன ரேட் வருது? என்ன விலை வருது? ஓனர் வரல. சரி, அது 22 பெரிய கடை. சரி, அப்படியே டீடைல் சொல்லிருங்க. அவர் என்ன கேளுங்க. இந்த கடை என்ன ரேட் வருதுங்க? அது அவர் கேட்காதீங்க, நீங்க சொல்லுங்க. ஓடிட்டு இருக்குது, அப்படியே பேசுங்க. ஓகே சார். என்ன சார் இதுங்களா? இது வருங்க சார், ஒரு 25 ரூபா வருங்க. எல்லாமே சேர்த்தா? ஆமா, இது 25 ரூபா, அது 35 வருங்க. ஆமா ஆமா ஆமா. அது உங்களுக்கு அவங்க அப்படி 20 சொல்லியிருப்பாரு அவரு. ஆமா, 18 சொல்லு. அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். அது இல்ல, பேடியில் சொல்ல மாட்டாரு. அதனால தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நான் தெளிவா தான். எந்த ஆடுங்களா சார்? அந்த தரம் எடுத்தீங்களா? அதெல்லாம் 7 ரூபா வருங்க சார். பாப்பா தலை. ஆமா, 7 ரூபா வருங்க சார். ஓகே சார், ஓகே. அப்படியா? நீங்க எங்க இருந்து வரீங்க? ஈரோட்ல இருந்து. இன்னைக்கு கொண்டாந்தீங்க 10 விற்பனை இல்ல? விற்பனை ஒரு சுமார். பக்ரீத்துக்கு அதிகமா ஆடு வரல. ஆமா ஆமா. சரி, ஓகேண்ணா. சரி, ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி வாங்கி கொடுக்கறாங்களா இல்ல வியாபாரியா? அங்க வியாபாரி வாங்கி கொடுக்கறீங்க. தரகு தரகுல இல்ல, அப்படி வாங்கி கொடுக்கறது. ஆமா ஆமா. சரி, ஓகே. அப்ப உங்க நம்பர் சொல்லிருங்க. 99 40 70 40 13 கன்னிசாமி. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. கதரைக்கு வரதே இல்லையா அவரு? இன்னைக்கு பக்ரீத்துங்காட்டி கூட்டம் கம்மியா தான் இருக்குது. அப்படியே நாட்டு விளையாட்டு ரேட்டு கூட்டு போயிடலாம். ஆனா இதெல்லாம் குட்டி என்ன ரேட்டு வரும்? குட்டி வாங்கிருக்கீங்களா? அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு. என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? அப்படியே பேசுங்க. இது 8 வாங்க. 8 9 100 ரூபா. 100 ரூபா கம்மி. 9000. 9000க்கு 100 ரூபா கம்மி. 2 கடாய்ங்களா பறவையா? 2 பிறவை குட்டி. எத்தனை? ஒரு 3 மாசம் குட்டி இருக்குங்களா? 4 மாசம் இருக்கு. எல்லாம் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிறது. 9000க்கு தான் 2 வாங்கியிருக்கீங்க. அங்க பால் குட்டியே 3000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, உள்ள வந்து வாங்குறவங்களுக்கு ரேட்டு நல்லா கட்டுப்படி ஆகுது. 8 ரூபா தான் கொடுத்துருக்கோன்னு. இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுபடுது. சரிண்ணா. அப்படியே இந்த பார்த்தோம்னா கருப்பு கடா குட்டி ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா வாங்கிருக்கீங்களா? அப்படியே இதை பிடிங்க. சேலம் கருப்பு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? 8,500. 8,500 கடா குட்டி. எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? 6 மாசம் இருக்கு. 6-7 மாசம் இருக்கு. 6-7 மாசம். வளர்ப்புக்கான கடா வெட்டுக்கா? வெட்டுக்கு. எந்த கோயில் இருக்குங்க? முனிப்பு கோயிலுங்க. முனிப்பு கோயில் எங்கீங்க? கடலூர். முனிப்பு கோயில் கடா குட்டி போகுது. சரி, ஓகேண்ணா. ரேட் பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 12 சொன்னாங்க. 8க்கு முடிச்சிருக்கு. 8க்கு முடிச்சிருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா 2 செம்பரி கடா குட்டி இருக்குது. 2 பல் தர, இல்லைன்னா 4 பல் தரத்தில் நினைக்கிறேன். ஆனா இது என்ன ரேட்னா வரும்? 18. எத்தனை? 2 பல்லுங்களா 4 பல்லா? 2 பல் தரத்துல 18 ரூபா சொல்றாங்க. பக்ரீத் தான் நீங்க முடிவு போது இன்னைக்கு கொண்டாந்துருக்கீங்க. ஒச்சம் இருக்குங்காட்டி நின்றுச்சு. இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நீங்க எப்படி வளர்த்தி கொண்டு வரீங்களா? சொந்தமா தான் வளர்த்தி கொண்டு வரோம். கட்டி வச்சிருக்கீங்க? ஆமா. எத்தனை உருப்படி இருக்குங்க இது போக? ஒரு 25 ரூபாய் இருக்கு. 25 உருப்படி இருக்கும். இல்ல ரெகுலரா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 420 20 288. 20 288. எந்த ஊர்னா? நாங்க பெருமாநல்லூர். பெருமாநல்லூர் தான். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி ஆடுகள் வேணாலும் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலான் இருக்காங்க. அப்படியே உள்ள பார்த்தோம்னா எல்லா வேலை மும்மரமும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே அந்தல போயிருவோம். வேர்த்துக்கிட்டே இருக்குது. வேர்த்துதான் ஒழுகுதான். இன்னைக்குதான்ப்பா செம்பரி கடாய்களை விட வெள்ளாட்டு கடாய்கள் வரத்து அதிகமா இருக்கு. மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே பார்த்தோம்னா இங்க செம்பரி 2 3 இருக்கு. எதுவுமே எடுக்க முடியாத ஆடுகள் வரது இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. பக்ரீதுங்காட்டி கூட்டம் அதிகமா இல்ல. முன்னாடி பாக்குற செம கிரௌடா இருந்தது. உள்ள வர வர கிரௌடையவே காணோம். அப்படி இதுல பார்த்தோம்னா கடாய் நிக்குது. என்ன விலை வரும்? ஓட்ட வேண்டாம். அதான் என்ன விலை வரும்?
17 ரூபா வச்சு. 17. பல்லுனா 2 பல்லுங்க. 2 பல் தரோம். 17 ரூபா ரேஞ்ச் சொல்றாரு. சரி ஓகேண்ணா. அப்படி இந்த ஒரு கடை இருக்கு. இது என்ன ரேட் வருங்க கடை? 5 ரூபா. எத்தனை பல்லுங்க? 2 பல்லு. இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? இது போக விஸ்வண்ணா நம்பர், அவர் நம்பரா? சுமாரா விக்குதுண்ணா. ஆடு வரல இன்னைக்கு, பக்ரீத்து காட்டி ஆடு வரல. 7010364650. ஈரோடு. சரி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா பெரிய கடை ஒண்ணு, காது குட்டின்னே சொல்லலாம். பெரிய கடை ஒண்ணு இருக்கு. அழகான ஒய்யால அப்படியே கருப்புலயே பெரிய கடை இருக்குது. அது என்ன ரேட் வருதுன்னு கேட்கலாம். ஐயா இது என்ன விலை வரும்? 25,000. சேலம் கருப்பு 25 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. விலை முடிஞ்சீங்களா? 25 ரூபாய்க்கு. பல்லு எத்தனை பல்லுங்க ஐயா? 2 பல் திறந்தேன். 25 ரூபா ரேஞ்சுக்கு. பாக்குற பட்டா சைஸ்ல இருக்குது கடை. 25 ரூபா ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க. ஐயா தான் எடப்பாடியில இருந்து வர்ற குரூப் ஐயா. சரிங்க ஐயா. அப்படி இந்தல பாத்தீங்கன்னா இந்தல ஒரு பெரிய கடை நிக்குது. ரெண்டு கடை நிக்குது பெருசு. இது என்ன ரேட் வரும் கடை? ரொம்ப இருக்கிற கடை என்ன ரேட் வரும்? 35 ரூபா சொல்லு. 35. இந்த கடை மோள கடை? கடாயில பிறவையா? ஆகுற ஹைட் வெயிட்டுமா இருக்குது பிறவை. இது என்ன ரேட் வருது? 27. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பெரிய தரத்துல சேலம் கருப்புல அங்க இருக்கிறது உங்களுக்கு, அங்க கட்டி இருக்கிறது மோள கடாய். அது கடாயா? ஓ அது இது ஒரு ஆட்டுக்குட்டியா? அது என்ன ரேட் வருது? 32 ரூபாய்க்கு. 32க்கு அது முடிஞ்சுது. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 43 96 44 5. 44 5. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா சேலம் கருப்புல பெரிய பெரிய குட்டி பிடிக்கலாம். அப்படியே உள்ள போனோம்னா பெரிய பெரிய கடாய்கள் வரத்து நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி போகுது வேலை. இன்னைக்கு நம்ம சேவ் பண்ற ரேட்டுங்க. இன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு செம்பரி கொண்டாந்தீங்கன்னா எப்படி விற்கும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டாடணும்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஆடு குடுக்கறதெல்லாம் நாங்க நேத்து தான் கொடுத்தாங்க. அப்பதானே விற்க முடியாம நின்று இருக்க முடியும். சரி. என்ன ரேட்னா அது ஒண்ணு? இதெல்லாம் 15,000 ரூபா வருது. ஒண்ணு 5 ரூபா வருது. 2 பல் தரமா? ஆமாங்க. இந்த தரத்துல கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் சொல்லிருங்க. அப்படியே வண்டியில போட்டுருங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா பெரிய தரத்துல இருக்கிற கடாய்கள் செம்பரி வேணா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே அந்தல போனோம்னா பெரிய பெரிய ஆடுகள் வரத்து இருக்கு. செம்பரிகளும் வரத்து நிறைய இருக்கு. அப்படியே இங்க பார்த்தோம்னா நல்ல கொம்போட அடிக்கரிஞ்சி தானுங்க. அன்னைக்கு எடுத்துட்டோமா? அடிக்கரிஞ்சியா சுடுப்பியா? என்ன ரேட்னா வருது? 24 ரூபா சொன்னா. 24 சொல்றீங்க. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 17 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 17 ரூபாய்க்கு தான் மோதுறாங்க. ரேட் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த வருஷம் விலை இல்லைண்ணா. இந்த வருஷம் விலையே இல்ல. விலை இல்ல. சரி ஓகேண்ணா. சந்தையை சுத்தமா களைஞ்சிருச்சு. நேரத்துல வந்தோம்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்றதுன்னா சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் வீடியோ எடுக்கிறீங்கிறாங்க. நேரத்துல வந்தோம்னா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வியாபாரம் பார்க்க வேண்டாமாங்க. அதனால அப்படியே சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துடலாம் அப்படின்ட்டு. சந்தை முடியல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:45 8க்குள்ளதான் இருக்கும். மோளக்கடாய் ஒன்று வச்சிருக்கிறாங்க. கடாயா ஆடுங்களா? கடாயி என்ன ரேட் வருண்ணா? 25. பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. எத்தனை கிலோ உயிரோட வருண்ணா? இப்படி ஏதாப்பா நம்ம வீடியோ எடுக்கும் போது ஏதோ வந்து நிப்பாங்க. ஆனா கொஞ்சம் அப்படியே அந்த இருந்து சண்டை போடுங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கிற உயிரோட என்ன வரும்? 30 கிலோ வரும். கறி தான் 30 கிலோ உழுவு. இந்த மாதிரி பெரிய கடாய்கள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க கைவசம்? ஒரு 10-15 ரூபாய் இருக்குங்க. 5 உருப்படி இருக்கு. நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஓனர் நம்பர் தான் 98ங்க 43 47 72 28. 28. ஊர்னா ஆலாம்பாளையங்க. ஆலாம்பாளையம். சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போனோம்னா எல்லாம் வாங்கி கட்டின ஆடுகள்லாம் நிறைய இருக்கு. எல்லாமே வேலை முடிச்சு கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வியாபாரம் எப்படி போகுது?
வியாபாரம் எப்படி போகுதுங்க? வியாபாரமெல்லாம் பிச்சிட்டு போகுதுண்ணா. நீ வந்துட்டீல நீ விளங்கிற அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. சாரமா உங்க சாரத்தை எடுத்து போட்டுடலாமா? அவரு சாரத்தை எடுக்கிறதுக்கு அது போக மாடுகளை வரத்திருக்கு. அவ்வளவுதான்ப்பா, சந்தையே காலி ஆயிடுச்சு. செரிசி கிராஸ். ஆனா இது என்ன விற்பனைக்கா? வேலை முடிஞ்சீங்களா? என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கண்ணா? 2 கண்ணும் சேர்ந்து 35,000. 2 கடாரி 35 ரூபாய்க்கு விலை முடிச்சிருக்கிறாங்க. 2 பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. சரி ஓகே, அவ்வளவுதான், சந்தை முடிச்சிருவோம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.